தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆனி மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் கூட நிறைய கூட்டணிகள் அப்படிங்கிறது இருக்கு. இது கிட்டத்தட்ட கிரகங்கள் ஆடக்கூடிய ஒரு பொம்மலாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் இந்த மாசம் முழுக்க மிதன ராசியில குரு பகவானோட சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறாரு. அது மாதிரி செவ்வாய் சிம்ம ராசியில கேதுவோட இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மீனராசியில இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இது பகை கிரகங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கறத அர்த்தம். இது உங்களோட ராசிக்கு என்ன விளைவு அப்படிங்கறத கொடுக்க போகுது. அதோட புதன் மிதன ராசியில இருக்கார், 8ஆம் தேதி கடகராசிக்கு போறார். சுக்கிரன் மேசராசியில இருக்கார், 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதன ராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. ராகு கும்பராசியில இருக்கார். அதாவது சிம்மத்துல இருக்கிற செவ்வாய் 7ஆம் பார்வையா கும்பத்துல இருக்கிற ராகுவையும் பார்க்கிறார். கேது சிம்மத்துல செவ்வாயோட கூடி இருக்கு. அதாவது ஒரு சர்ப்ப கிரகம் கேது செவ்வாயோட கூடி இருக்கு, இன்னொரு சர்ப்ப கிரகம் ராகுவ செவ்வாய் பாக்குது. இந்த பார்வை, இந்த ஆட்சி, இந்த பரிவர்த்தனை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதி, ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் பூமி காரகன் இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில கேதுவோட இணைஞ்சிருக்கார். ஏற்கனவே கேது 5ல இருக்கார். அப்படிங்கறதால பூர்வீக சொத்துலாம் சில பிரச்சனைகள் அப்படிங்கறது உங்களுக்கு கொடுத்துருக்கும். இந்த 2 மாசமாவே தாத்தம் பாட்டம் சொத்து ஒண்ணு இருக்கு, முப்பாட்டம் சொத்து இருக்கு, அதுல பிரச்சனை, பாகம் பிரிக்கிறதுல பிரச்சனை, பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டான், இல்ல பக்கத்து இடத்துக்காரன் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டான், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. அடப்போடா, சொத்து பத்து இல்லாதவங்க கூட நிம்மதியா இருக்கான், யாரோ கொஞ்சம் சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு போட்டான், அதுக்கு நான் எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு, சொத்தை வச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு நிம்மதியா வேலையை கூட பார்க்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு பூர்வீக சொத்துல சிலருக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இனிமே அந்த பிரச்சனை வராது. அதாவது ராசி அதிபதி பூமி காரகனே 5ஆம் இடத்துல போய் ஞானகாரகன் கேதுவோட இணைகிறார். அப்படிங்கறதால அந்த சொத்து பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கறதுல ஒரு நல்ல தெளிவான சிந்தனை உங்களுக்கு வந்துடும். எதுக்கு போய் பக்கத்து கொள்ளையில என்ன பக்கத்து நிலத்துக்காரன்ட்ட சண்டை சச்சரவு போயிட்டு பேசி தீர்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா ஒரு ஆளை வச்சு பேசி முடிச்சு வேலையை கிளியே போட்டுருவீங்க. அதோட பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கணும் அப்படின்னா பங்காளிங்க சைக்கிள் விதமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகம் வெட்டிக்கலாம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்து பிரிச்சுக்கணும் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சொத்தை எந்த விதமான வில்லங்கமும் இல்லாம, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம நல்லபடியா பிரிச்சுக்கலாம். அப்ப சொத்து கித்து பிரிக்கணும் அப்படின்னா இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்திங்க. மாச தொடக்கத்திலேயே உங்களுக்கு சொத்து பிரிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படிங்கிறது வரும். அதை நீங்க செயல்படுத்தீங்கன்னா எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க, சொத்து வாங்குறதோ இல்ல பத்திரம் பதியறதோ இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க செவ்வாய்க்கிழமையில வச்சுக்கிறதே நல்லது. செவ்வாய்க்கிழமையில எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனா மேசராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில செய்யலாம், தப்பு கிடையாது, அதை பயன்படுத்திங்க. அது மாதிரி மாச தொடக்கத்துல மிதன ராசியில புதன் இருக்கார். 8ஆம் தேதி கடகராசிக்கு வராரு. கடகராசிக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டுக்கும் அதிபதி, 6வது வீட்டுக்கும் அதிபதி. அவர் சுகஸ்தானத்துக்கு வரார். அப்படிங்கிறப்ப எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒரு வசதியான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறது பரிபூர்ணமா இருக்கு. குறிப்பா உத்தியோகத்தில இருந்து நெருக்கடி அப்படிங்கிறது நீங்கும். உத்தியோகத்துல நம்ம மேலதிகாரி ஒருத்தர் நம்ம மேல எரிஞ்சு விழுறான், சக ஊழியர்கள் ஒரு அனுசரணையா இருக்க மாட்டாங்க, எப்படியாவது நம்மளை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்துக்கிறாங்க, போறாங்க வராங்க, தேவையில்லாத ஏன் மேலேயே அதிக வேலையை திணிக்கிறாங்க. இப்படி இருந்த நிலைமெல்லாம் மாறும். மேலதிகாரிகள் உங்களோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு, பரவாயில்ல இந்த பையன் தான் வேலை செய்யறான், நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டோம், இவனுக்கு இனிமே ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் அமையும். இது மாதிரி சில பேர் தொலை தூரத்துல இருந்து வேலைக்கு போவீங்க. என்னதான் நம்ம விடிய காலையிலே சீக்கிரமே எழுந்திரிச்சாலும் கூட வேலைக்கு போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தாமதமாகி போகுது. அட என்னடா நீ தினம் தாமதமா வரேன்னு 4 பேர்த்துக்கிட்ட நாம பாட்டு வாங்கி கட்டிக்கணும். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு வண்டி வாகனம் கிடைக்கும்.
நேரத்தில் வேலைக்கு போகலாம். 4 பேர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவோம், பரவாயில்லையே கரெக்டாக ஆஃபீஸுக்கு வந்துடுறானே அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இருக்குது. அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக அதை நீங்கள் உணர தொடங்குவீங்க. அதோட பார்த்தீங்கன்னா கடன் கேட்டு ஏதாவது விண்ணப்பம் போட்டிருந்தீங்க, ஆஃபீஸில் ஒரு லோன் கேட்டுறீங்க, இல்லை ஒரு வீடு கட்டலான்னு ஹவுசிங் லோன் கேட்டிருக்கோம், அது அப்படியே இழுத்துக்கிட்டே கிடக்குது, கட்டின வீடு பாதையில் நிற்கிது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கேட்ட நேரத்தில் உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். சில பேர் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் அப்படிங்கிறது வாங்குவீங்க. எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கும். பரவாயில்லடா வாழ்க்கையில் நல்லது நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத அடையலாம். அந்த அளவுக்கு நேரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அது மாதிரி உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே சுக்கிரன் அப்படிங்கிறவர் இருக்காரு. யார் உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் சொந்த ராசிக்குள்ள இருக்காரு அப்படின்னா முதல் 15 நாள் நல்ல வருமானம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. நல்ல காசு பணம் புழங்கும். 10 ரூபாய் என் பையில இருக்கு அப்படிங்கிற தன்னம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்துல சொந்தம் பந்தம் நட்பு, பெத்த பிள்ளையோ கட்டின மனைவி பெத்த தாய் தகப்பன் கொடுக்காத ஒரு நம்பிக்கையை ஒரு விஷயத்தால கொடுக்க முடியும் அப்படின்னா அது பணத்தால தான். பணம் பையில இருந்தாலே நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது நிறைய வந்துடும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், காசு தான் வச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி மனைவி வழியில சிலருக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. மனைவி வழி சொந்தங்கள் இல்லை தாய் வழி சொந்தங்கள் மூலமா சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதும் கிடைக்கும். பல வழியில பணம் அப்படிங்கிறது வரும். 15ஆம் தேதிக்கு மேல ரிஷபராசிக்கு சுக்கிரன் போய் ஆட்சி பெற்று உட்கார போறாரு. இது ஒரு நல்ல நேரம். இதுதான் கண்டமேனிக்கு பணம் வர்றது அப்படின்னு நாம சொல்றது. அதாவது மாற்று இனத்தவர்கள் கூட நமக்கு நேசக்கரம் நீட்டுவாங்க. நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யலாம், ஒரு பயணம் போகலாம், தெரியாத நபர்கள் மூலமா பெரிய பெரிய அறிமுகம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால 10 ரூபா சம்பாதிக்கலாம். தொழில் ரீதியா உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் தேடிக்கிட்டு வரும். இப்படி அற்புதமான யோகங்கள் அப்படிங்கிறத கொடுக்குது. அது மாதிரி பிள்ளைகளுக்கு திருமண வயதாயிடுச்சு, கல்யாணம் பண்ண முடியலையே, போக முடியலையே, வர முடியலையே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளோட திருமண கனவுகள் அப்படிங்கிறத நிறைவேற்றி காட்டுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல யோகம், அற்புதமான நேரம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதால அதையும் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சவங்க சுக்கிரனுக்குரிய தலங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. இல்லை என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படிங்கிறவங்க நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரனை வெள்ளிக்கிழமையில நெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக கிடைக்கும். இந்த மாசத்துல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா ஜோசியரை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது சிம்மராசியில் இருக்கிற செவ்வாய் மாசம் முழுக்க கும்பத்தில் இருக்கிற ராகுவும் பார்க்குறாரு, மீனத்தில் இருக்கிற சனியவும் பார்க்குறார். ஏற்கனவே 7.5 சனியோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ சனி மேலே அவரோட செவ்வாயோட பார்வை விழுவுது அப்படிங்கிறதால வியாபாரத்தில் கொஞ்சம் பெரிய அளவில் முதலீடு போட வேண்டாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகள் மேலே ஒரு கண் வச்சுக்கிறது நல்லது. சில பேருக்கு கூட்டு தொழில் பிரியலாம், தனித்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய சூழல் வரும். அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும். இது மாதிரி விரயசனி மேலே தான் அவரோட பார்வை விழுதுங்கிறதால தேவையற்ற விரயங்கள் வரும். அதனால கூடுமான வரைக்கும் 10 ரூபா காசு பணம் எப்பவுமே மிச்சம் வச்சிருக்கணும். கை பணத்தை எண்ணி எண்ணி தான் செலவு பண்ணணும். 10 ரூபா செலவு வந்ததுன்னா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தயார் நிலையில இருந்துகிறது அப்படிங்கிறது நல்லது. இருந்தாலும் செவ்வாயோட சேர்ந்து ஞானகாரகன் கேது இருக்கார் ராசிநாதனோட அப்படிங்கிறதால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சிந்தனையில உங்களுக்கு ரொம்ப தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 3வது வீட்டுல குருராஜ யோகம் அப்படிங்கிற யோகம் இருக்கு. அண்ணன் தம்பிகளால பங்காளிகளால உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்ட போற ஒரு மாசமா இந்த ஆனி மாசம் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.